Hey guys, நான் ஜெய். இன்றைக்கி நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் மினிமல் ஸ்டைல் பார்ட்டி ஃப்ளையர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஃப்ளையர் அப்படின்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிஎஸ்டி வந்து டிசைன் ரெடி. லேயர்ஸ், பேனல், கைட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு நீட்டாக அலைனாக இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போய்க்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் E5 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை நம்ம கேன்வாஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஷார்ட்கட், கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்து. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் டூல் போய்க்கோங்க. ஃபில் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நான் பிளாக் எடுத்துக்கிறேன். பிக்சல் சைஸ் வந்து 15 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இங்கே நான் கிளிக் பண்ணி 916 by 1353 அப்படின்ற சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்டர், ரெக்டாங்கிள் பார்டர். ஓகே, இதை வந்து நான் சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்க லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. இல்லை கிரேடியன் ஓவர் லேயர்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து சம் கைண்ட் ஆஃப் பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம எல்லோ வச்சுக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த பார்டர் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேன்வாஸ் கலர் நம்மளோட இமேஜை கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 1 இருக்கும். அந்த இமேஜை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் நம்ம கேன்வாஸ் கலரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் வந்து ஆல்ரெடி நீட்டாக அலைன் பண்ணியிருக்கேன். ரீசைஸ் பண்ணி வச்சு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக ரீசைஸ் பண்ண வேண்டாம். இதை நான் வந்து சம் கைண்ட் ஆஃப் இந்த மிடில் கைட்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லேயர் வந்து நம்ம இமேஜ்னு நேம் பண்ணிக்கலாம். இமேஜ் 1 நேம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கீழே இந்த போர்ஷனை நம்ம ஹைட் பண்ணுற மாதிரி. அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாலிகன் லேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை செகண்ட் ஆப்ஷன். இதை வந்து இப்போ நான் யூஸ் பண்ணி ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் அந்த கலர் அந்த செலக்ட் பண்ண இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+J கொடுத்து கீபோர்ட் ஷார்ட்கட் அதை நான் கீழே மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ண போகிறேன். Ctrl+T கீபோர்ட் ஷார்ட்கட் அது பண்ணி நான் ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் கீழே கீபோர்டில் ஹோல்ட் பண்ணி அதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதை ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம டிசைன் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பின்னாடி இந்த இமேஜ்க்கு பின்னாடி இன்னொரு டிசைன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர்லேயே போனீங்கன்னா இமேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ் கலரை. இதை வந்து நம்ம இமேஜ் 1 பண்ணியிருக்கோம்ல, அந்த மெயின் அந்த பொண்ணோட ஸ்டாக் இமேஜ் அதுக்கு பின்னாடி வர மாதிரி அது கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் கீழே இதை வந்து நான் இமேஜ் 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன்.
இது இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி கண்ட்ரோல் T. நான் ரீசைஸ் பண்ணல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டிசைன் பார்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பார்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் உள்ள போய் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்ம டெக்ஸ்ட்டுக்கான கலர். அடுத்து டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபாண்ட் நேம் வந்து லேட்டோ ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க்கில் கொடுக்குறேன், என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 61ன்னு வச்சுக்கிறேன். நான் பார்ட்டியும் டைப் பண்ண போகிறேன், பட் அந்த ஃபாண்ட்லாம் தனித்தனியாக இருக்க மாதிரி ஸ்பேஸிங் விட்டு டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து 40p அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அதை நான் இங்கே மேலே இந்த பார்டர் டச்சார்னு வச்சுக்கிறேன். அடுத்தது அதே இன்னொரு டூப்ளிகேட் காப்பி, அந்த டெக்ஸ்ட் லேயரோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் J கொடுத்து இது வந்து A. இது சம்திங் ரேண்டமாக நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு அப்ட்ராக்ட் கைண்ட் ஆஃப் டிசைன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த அலைன்மெண்ட் பார்க்க நீட்டாக வர மாதிரி தோணுதோ அது நீங்கள் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. அடுத்தது அந்த A இன்னொரு காப்பி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆரம்பிச்சிக்கலாம். நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது T இங்கே வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ரைட். ஸோ நம்மளோட ஃப்ளையர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கான மற்ற டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். நான் அதே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே டெக்ஸ்ட் ஸ்டைல் தான் யூஸ் பண்ண போகிறேன். சைஸ் வந்து 17 கம்மி பண்ணிக்கிறேன். இது சென்டர் கைட்லைன்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான மற்ற டெக்ஸ்ட்லாம் நான் சைஸ் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அதில் நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மினிமல் ஸ்டைல் இந்த அப்ட்ராக்ட் டிசைன் பார்ட்டிஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.